ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் விவேக் டிசைனர். இன்னைக்கு நாம என்ன பத்தி பார்க்க போறோம்னா நாலேஜ் வெர்சஸ் விஸ்டம். அறிவு பெருசா இல்ல ஞானம் பெருசா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஐயோ, போரிங் டாபிக். என்னுடைய வீடியோவை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் லாஸ்டா சில நாட்களா வெறும் காதல் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு சிலர் பார்த்துட்டு இவனுக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னு நினைச்சிருப்பீங்க. இன்னைக்கு அறிவு பத்தியே பேச போறேன். ஆனா வீடியோ பார்க்க நீங்க இருப்பீங்களா? கடைசி வரைக்கும் வாழ்க்கைக்கும் கொண்டு போக நான் வேற பாக்குறேன்ப்பா. அட இருப்பா, உனக்காக தான் எல்லாம். அறிவு பத்தின்னு சொன்னதுமே ஓட தேவையில்லை. அறிவு மட்டுமே போதாது, இந்த தெளிவிற்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காக. சரி, சொல்லி தொலையும். அப்பா, மரியாதை கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் ஒத்துக்குனானே. இந்த டாபிக் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனா இருக்கும் ஒரு நல்ல மனுஷனா இங்க வாழறதுக்கு. ஏன்பா, நான் நல்ல மனுஷன் தான், எனக்கு எதுக்கு இது? அங்கதான் தப்பு பண்றோம். நல்லவங்க நல்லவங்களா இருந்தா மட்டுமே பத்தாது. இங்க உண்மையிலேயே நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு என்ற புரிதல், அடித்தளம் புரிதல் இங்க வேணும். அதுக்கு தான் இந்த வீடியோஸ் எல்லாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன்ன இயர்ஃபோன்ஸ் போடுங்க. நான் பாட்டு கேட்குறேன். சரிங்க, சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, முதல்ல அறிவுன்னா என்னன்னு பார்க்கலாம். நாலேஜ்னு சொல்லும்போது இன்ஃபர்மேஷன் தான். அது நம்ம பார்க்கறதாகட்டும், கேட்கறதாகட்டும், இல்லை படிக்கிறதாகட்டும், இல்லை கூகுள் பண்ணி பார்க்கறதே ஆகட்டுமே. நாலேஜ் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுப்பீங்க, மீனிங்கை சொல்ல முடியும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியும், இது இப்படி பண்ணா கரெக்டுன்னு தெரியும். ரூல்ஸு, தியரிஸு, லாஜிக்கு எல்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லவ்வை பற்றி ஒரு 100 புக்ஸை படிச்சிருக்கலாம். ஏன், அதில் இருக்கிற கோட்ஸ் எல்லாம் பை ஹார்ட் கூட ஆகியிருக்கலாம். அதில் இருக்கிற சைக்காலஜி டேர்ம்ஸ் எல்லாம் தெரியும். அதில் நடக்கிற பிரேக்கப் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அனலைஸ் கூட பண்ண முடியும். புக்ஸு தான் இல்லை, ஏன் படத்தில் வர்றது கூட எடுத்துக்கலாமே. நீங்கள் பார்க்குற வெப் சீரீஸில், எனி மீடியா, எனிதிங், இதை எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியுங்க. இதுதான் நாலேஜ், அறிவு. அடுத்து விஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். விஸ்டம்னா ஞானம். இதுதான் நீங்கள் அனுபவிச்சு உள்ள எடுத்து நிஜமாக வாழ்கிற ஒரு விஷயம். எல்லா விஷயத்துலையும் இருக்கிற உள்ள அர்த்தத்தை புரிஞ்சிக்கிற ஸ்டேஜ் இது. ஃபேக்ட்டுக்கு பின்னால் இருக்கிற அர்த்தங்களை புரியும். லைஃப்பில் இருக்க பேட்டர்னை ஸ்பாட் பண்ணிடுவீங்க. சரியான நேரத்தில் சரியான தீர்வு, டிசிஷன் மேக்கிங் இருக்கும். என்ன பண்ணக்கூடாதுன்னு கிளியராக இருப்பீங்க. மெச்சூரிட்டி, கிளாரிட்டி, எம்பத்தி, அனுதாபம் எல்லாம் ஆக்ஷனில் காட்டுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு மௌனம் ஃபேஸ் காலம், ஒரு சரண்டர் மொமெண்ட், இது 3 போதும். சடனா நீங்க படிச்ச அந்த 100 புத்தகத்துல இருந்த அந்த பாடங்களும் நிஜமா தோணும், ரியல்லா புரியும். இதுதான் விஸ்டம், ஞானம். இன் அனதர் வேர்ட்ஸ், நாலேஜ் எதுன்னு சொல்லும், விஸ்டம் எதுக்குன்னு சொல்லும். நாலேஜ் மூளையில இருக்கும், விஸ்டம் மனசுல விழியும். ஒரு கட்டத்துல வாழ்க்கை இதை கேட்க ஆரம்பிக்குங்க. நான் என்ன தெரிஞ்சிருக்கேன்றதை விட நான் என்ன இங்க புரிஞ்சிருக்கேன். ஏன்னா எல்லாரும் இப்போ ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்றோம். அந்த நேரத்துக்கு எதுவோ அது பின்னால ஓடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேவரட்டான ஒரு அத்லெட்டா, அங்க ஜெயிக்க போறாங்களா, ஜஸ்ட் அவங்களே ஃபாலோ பண்றது. இல்ல வெற்றி பெற போறாங்களா, அவங்க பின்னாலேயே போகுது. வெற்றின்னு சொல்லிட்டா கூட வெற்றி பெறதுக்கு முன்ன அவங்க பின்னாலே போகுது. இந்த மாதிரி அந்த நேரத்துக்கு மட்டுமே சந்தோஷத்தை தேடி இருக்கிறது. ஏன்னா நாலேஜ் மனசை ஃபில் பண்ணும், ஆனால் விஸ்டம் அப்படி கிடையாது, அது வாழ்க்கையே ஃபில் பண்ணும். ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுன்னதும் எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணணும், இல்லைனா யூல் பி லெஃப்ட் பிஹைண்ட். ஒரு டிவி சீரீஸாக அவங்க பார்க்குறாங்களா, நாமளும் பார்க்கணும், இல்லைனா யூல் பி லெஃப்ட் பிஹைண்ட். இப்போ இதான் ஹைப்பா, அதை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா யூல் பி லெஃப்ட் பிஹைண்ட். இந்த பயத்தை காட்டியே உங்களை அவங்க கைக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இதை நாம் யோசிக்கவே மாட்டோம். எல்லாம் அலையோட அலையா அப்படியே கரை சேர்ந்துடலான்னு நினைப்பாங்க, கூட்டத்தோட கூட்டமா. ஆனா தான் ஒரு கடல்னு தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, விஸ்டமோட, ஞானத்தோட
அவங்களுடைய வேலையை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ நாலேஜ் ஹைப்பை சேஸ் பண்ணும், விஸ்டம் லைஃப்பை சேஸ் பண்ணும். இட்ஸ் யோர் சாய்ஸ். நானும் உங்கள மாதிரி தான் 20s இருந்தப்போ எல்லாம் ஹைப் கொடுக்குற இடத்துலலாம் நானும் ஓடிக்கிட்டு இருந்தேன் பின்னாலேயே. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்யலான்னுட்டு அது பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே உடனே நடந்துடாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எல்லாம் நடக்கும். ஓகே, நாலேஜ் உங்களை ஸ்மார்ட் ஆக்கும், விஸ்டம் உங்களை மனுஷனாக்கும். நாலேஜ் சொல்லும் இதுதான் ஆன்சர்னு, ஆனால் விஸ்டம் சொல்லும் இதுதான் உண்மைன்னு. நாலேஜ் ஆர்கியூமெண்ட் பண்ணும், விஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நாலேஜ் காட்டுவது பாதை, விஸ்டம் காட்டுவது எப்படி நடக்கணும்னு. மழை பற்றி படித்தா நாலேஜ் வரும், ஆனால் ஒரு நாள் மழையிலேயே நனைஞ்சா மட்டும்தான் ஞானமே வரும். என்ன ஃபீல் பாருங்க. லவ் கோட்ஸை நிறைய படிக்கலாம், ஆனால் நாம் காதலிக்கிறவங்க ஒரு நாள் அமைதியை கொடுத்தா கூட அது நம்மளுக்கு 100 கோட் சொல்லும். அதுதான் விஸ்டம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. நாலேஜ் அறிவு ஒரு லைட் மாதிரி ஒரு ரூமையே வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம், ஆனால் விஸ்டம் சூரியன் மாதிரி ஒரு வாழ்க்கையே வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நாலேஜ் சொல்லும் ரைட் இதுன்னு, விஸ்டம் சொல்லும் உனக்காக இது ரைட்டு. ரைட்டுன்னு சொல்லும் போதும் நம்மளை சுற்றி இருக்கவங்க அகெயின் அவங்களுக்கு சாதகமாக இருக்க விஷயங்களை தான் ரைட்டுன்னு காட்டுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இது ரைட்டா நம்ம அலசி ஆராய்ஞ்சி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது ரைட்டு, நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேணாமான்ற புரிதல் வரும். லாஸ்டா நாலேஜ்னு சொன்னால் நீங்கள் கேரி பண்ணுற இன்ஃபர்மேஷன், ஆனால் விஸ்டம்னு சொன்னால் நீங்கள் கேரி பண்ணுற டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாலேஜ் நியாயத்தை வெறும் பேசுறதுல மட்டும்தான் வச்சுப்பாங்க, ஆனால் விஸ்டம் நியாயமாகவே மாற்றிடும் அவங்கள. நாலேஜ் பிரெயினை ஷார்ப்பாக்கும், ஆனால் விஸ்டம் சோலை டீப்பாக்கும். நம்ம எல்லாரும் அறிவில் தான் ஆரம்பிப்போம், ஆன்ற மாதிரி. ஓகே, அறிவுன்றது ஒரு பெரிய கல் பாறை மாதிரி. ஆனால் வாழ்க்கை, வலிகள், காதல், அமைதி, நம்பிக்கை, இழப்பு இதெல்லாம் தான் ஞானத்தையே உருவமைக்குது. அந்த சேர்த்து வச்ச நாலேஜ் எல்லாம் வெறும் கல்லா இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டாச்சுவா ஆகிறதுக்கு செதுக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அறிவு மட்டும் போதுமா இல்லை ஞானமும் வேணுமா? இல்லை ஞானம் மட்டும் போதுமா இல்லை அறிவும் வேணுமா? முடிவு உங்கள் கையில். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை காமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் இந்த வீடியோ எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னுட்டு. கன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கப்பான்றதுக்கு அட்லீஸ்ட் லைக் ஆகுது பண்ணுங்க. அப்போதான் ஆல்கோரிதம் இதே மாதிரி சிமிலர் வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். அப்படியே இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பாய் பாய். ப்ரோ, இந்த வீடியோவில் ஸ்பார்க்கே இல்லை. திரும்பி போய் பார், நிறைய இருக்கு.